காட்டுறது ரொம்ப முக்கியம். ஆனா அத மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாதுங்க. உங்களுடைய பழக்கவழக்க வட்டாரங்கள் விரிவடையுங்க. மேலும் உங்களுக்கு புகழ் சேருங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தினத்துக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாமாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதங்க 2ஆம் நாள் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாளுங்க இன்றைய தினம். வளர்பிறை தினமான இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு செய்யலாங்க. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினம். விநாயகர் வழிபாடு நல்ல நன்மைகளை தரும். நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி புதன் மிதுனத்தில் சூரியனோடு இணைந்து ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான சூழ்நிலை கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டுள்ளார். சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலையாக 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றுள்ளார். இது எல்லாமே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பான நிலைகள் மாறி உங்களுக்கு நல்ல இனிமையான உறவுகள் மேம்படக்கூடிய சூழ்நிலை உங்களது உறவினர்களிடம் ஏற்பட இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உங்களுடைய மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தால் அந்த சங்கடமான நிலைகள் மாறி உங்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆசைப்பட்ட பதவி உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு. ரொம்ப நாளா முயற்சி பண்ணியும் கிடைக்காத சில பதவிகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் என எது விரும்பினாலும் அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு. நீங்கள் கடன் எங்கேயாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. கடன் உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் நிதி சிக்கலை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். மேலும் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருந்த போட்டி நிலை மாறி உங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. ஆரோக்கியத்துக்காக நீங்க அதிகமா இன்னைக்கு சப்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதனால உங்களோட ஹெல்த் நீங்க பராமரிக்க முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முதலீடு நிலம் சம்பந்தமான முதலீடுகள் நீங்கள் செய்வது உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயமா இருக்கும். எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் முதலீடு செய்யறத அதுலேயும் இன்றைய தினம் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப தாராளமானதோட இருப்பீங்க. அதை மற்றவங்க அது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக உங்களது குழந்தைகள் உங்களது தாராள மனதை தவறாக மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதையும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக உஷாராக இருந்துக்கங்க நண்பர்களே. இன்றைய தினத்தில் எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காண்பிக்கிறது சரிதான். ஆனால் எல்லா விஷயத்திலும் காட்டுறது சரியில்லைங்க. உங்களை ஏமாற்றக்கூடிய உங்கள் அன்பை தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க. அந்த கொஞ்சம் விழிப்புணர்வாக நீங்கள் அலர்ட்டாக இருந்திருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் தருங்க. உங்களுடைய அன்பு பார்த்தீங்கன்னா உங்களது உறவுகளை மேம்படுத்துறதுக்கு தான் இருக்கணுமே தவிர அதை கெடுக்கிறதுக்கு அமையக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமான அன்பு தான் அதை கெடுக்கிற மாதிரி விஷயங்களா மாறிடும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திருமணத்திற்கு முன்னாடி உங்களை கவர் செய்த சில விஷயங்களை உங்களை மனம் கவர்ந்த காதலருடன் காதலித்த அந்த இனிமையான நாட்கள் இன்றைய தினம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏதாவது தவறுக்காக உங்களை திட்ட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் யார் உங்களை திட்டினாலும் அதில் என்ன உண்மை இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வீணான வாக்குவாதங்கள் எதிர்வாதங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லை. தவறுகள் செய்யறது சகஜம்தான். அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர முயற்சி செய்தால் மட்டும்தான் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கன்னியுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெற முடியும். நோட்டிபிகேஷன் மூலமா வந்துடும். இந்த தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாண்டல் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. சந்தன நிறம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 7. 7ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமையுங்க. நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் போனஸான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடிய
ஈஸியாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. எனவே இன்றைய தினம் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமையறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். யாரெல்லாம் இன்றைய தினம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த டல்னஸ் மந்தத்தன்மை நீங்கி உங்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழிலில் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உழைப்புகள் மூலமாக உங்களது செல்வத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அபிவிருத்தி தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது செல்வத்தை பெருக்கணும்னாலும் சரி, உங்களது தொழிலை இன்னும் விரிவுபடுத்தணும்னாலும் சரி, எந்த விதமான விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. மேலும் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை திருமண தேதி அல்லது சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. சிறிய முயற்சிகள் கூட பெரிய நன்மைகளை தரும். எனவே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு மனசுல திருப்தி இல்லாத சூழ்நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான யோகமான அமைப்பாக காணப்படுதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு. உங்களது சகோதரர்களில் குறிப்பா நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம். அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மேலும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதனால் புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும். மேலும் எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.